Okay, hi kitties, welcome to this channel. This is scriptkiddietamil. Okay, நம்ம விஷயம் பார்க்க போகிறோம்னா மாடல்ஸ்னால் பிடிச்சது கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பைத்தான் லைப்ரரி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த லைப்ரரி தான் நம்ம மாடல்ஸ் நம்போம். ஸோ அது வந்து எப்படி சொல்ல வெறுமனையாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோம். லெட் வி கோ டு த செஷன். ஓகே, லெட் வி ஓப்பன் அவர் பைத்தான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ எதுக்காக அந்த நடுவில் வீடியோ போட முடியல நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிகாஸ் பெரிய விஷயம் கிடையாது, என்னோடய ஓஎஸ் மறுபடியும் அழிஞ்சு போச்சு. ஸோ தென் மறுபடியும் என்னோடய ஃபைல்ஸை ஃபுல்லாக மறுபடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. தென் நடுவில் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் நேற்று லேப்டாப் சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. தென் பார்ப்பீங்க இப்படி ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வெத்து ஃபைலு. இப்போ நான் ஓப்பன் வச்சுக்கோங்கன்னா எதுக்குள்ளேயுமே எதுவுமே இருக்காது. நான் சும்மா ஃபைலை மட்டும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபைல் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் எக்கச்சக்கமான ஃபைல் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன், ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டேன். அதை இனிமேல் தான் உண்மை உள்ளே போய் ஓட டைப் பண்ண வேலை இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு என்னோடய செஷன் என்னென்னா மாடல்ஸ். இப்போ நம்ம மாடல்ஸ்னால் பெருசாக கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு எப்படி சொல்ல, நம்ம வந்துட்டு பைத்தானை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான லைப்ரரிஸ்னு சொல்லி பேசுவோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடே சொல்லியிருப்போம் பைத்தானில் எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைப்ரரி தான் நம்ம மாடல்ஸும்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேம் டெவலப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா பை கேம்னு சொல்லிட்டு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். பட் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு வந்து நீங்களோட டைம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி டைம் தெரியுது. சப்போஸ் எனக்கு ப்ரோக்ராம்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைம் அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன நடக்கும். இப்போ நான் பிரிண்ட் டைம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு வந்து என்ன காமிக்கினா டைம் இஸ் நாட் டிஃபைன். டைம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி காமிக்கி. ஸோ இப்போ வந்து டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு இருக்க சூழ்நிலைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, நான் எனக்கு வந்துட்டு டைம்னு சொல்லிட்டு லைப்ரரி இருக்குது, அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு இம்போர்ட் பண்ணாத கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அது இப்போ நம்ம இம்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வரல. ஸோ அந்த வேர்டை நம்ம ப்ரோக்ராம்லேயே ஒரு சின்டெக்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டைம் தெரியும்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணிட்டு இதுக்குள்ளே கொடுக்க போகிறேன்னா டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ற ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரியை நான் இப்போ கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு புரிஞ்சுக்கணும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைம்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படி கால் பண்ணுவோம், நம்ம டாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணுவோம் டைம்னு சொல்லிட்டு. இப்போ டாட்குள்ளே எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நான் இந்தியன் டைம், அதாவது இப்போ என்கிட்ட எதுக்கு என்ன டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் திரும்ப கொடுக்க போகிறேன். ஆஸ்கி டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் உண்டு, ஏஎஸ்சி டைம், ஆஸ்க் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, டேட் பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 3:30 PM. ஓகேவா? இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழே காமிக்க பாருங்க, தேர்ஸ்டே ஜூலை 30 15:30 22:22. அதாவது 3 வந்து 24 ஹவர்ஸில் பார்க்கு அப்படின்னா 12 + 3 அதாவது 3 o'clock 0.30 minutes 0.22 செகண்ட்ஸ். அந்த செகண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக காமிச்சிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. சில பேர் பண்ணிச்சுக்கோங்க, அந்த ப்ரோக்ராமே சில பேர் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு சில டூல் க்ரியேட் பண்ணுவேன். அவங்க வந்து கேட்பாங்க அந்த மாதிரி டூல் மட்டும் நான் க்ரியேட் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிசைன்டு பை SKT admin அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வேர்டு போட்டு வச்சுருப்பேன். உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கணும்னா ஒரு சின்ன டூல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், மேக்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன டூல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்ப்போம் என்ன. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ரன் மேக்ஸ் சேஞ்சர்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் மேக்ஸ் சேஞ்சர் ஸ்கிரிப்டட் பை SKT அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா scriptkiddietamil அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கலராக வருதா. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருப்பேன்னா இம்போர்ட் பண்ணியிருப்பேன், 2-3 ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து லைவாக செஞ்சு காமிப்போன்ட்டு இப்போ நான் இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம என்ன தெரியுமா கொடுக்கலாம், 1 செகண்ட்ருங்க, இன்டர்பிரட் போய் மாற்றிடுவோம். ஓகே, 18 மாடல். இப்போ நான் என்ன போகிறேன்னா நம்ம வந்துட்டு டைமை பார்க்கணுன்றக்காக டைம்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்துட்டு டைம் வேண்டாம், இப்போ வந்து கலர் பார்க்கணுன்றக்காக கலர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. கலர்டு பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி இருக்கா. இப்போ நான் அந்த லைப்ரரியை கால் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு என்னென்ன கலர் தேவைப்படுது, ஃபார் கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு 2 கலர் தேவைப்படுது. ஸோ இதுக்காக நான் என்ன போகிறேன்னா இப்போ வந்து எனக்கு ரெட் கலர் தான் தேவைப்படுது. ஸோ நான் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேரியபிள் நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். ரெட் கலர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் கலர்டு அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி நான் கால் பண்ணுறேன்.
கால் பண்ணிட்டு டாட் வச்சுக்கணும். அதுக்குள்ளே என்னென்ன சப்டொமைன்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக எனக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து எனக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஃபார்க்ரவுண்ட் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த எழுத்துன்னு இருக்க ஃபார்க்ரவுண்ட், இதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிஜி, அப்புறம் எஃப்ஜின்னு இருக்கிறதா ஃபார்க்ரவுண்டாக. அப்போ நான் எஃப்ஜின்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு இதுக்குள்ளே என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன். எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா ரெட் கலர், அதனால் நான் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு ஓகே, இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஓகே ஹாய் கிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். சாரி, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பார்த்துங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு அப்படியே வந்துருச்சு. இப்போ எனக்கு கலர் தேவைப்படுது. அப்புறம் நம்ம திரும்ப வேணும், ஸ்டார்டிங்கில் இந்த ரெட் கலர் அப்படின்னு இருக்க அந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால் பண்ணுற பாருங்க, ரெட் கலர் அப்படின்னு போட்டு கன்கடினேஷன் சிம்பிள் போட்டால் போதும். இப்போ இதுக்கப்புறம் இந்த வேர்டு ஃபுல்லாக ரெட் கலராக தான் வேணும், இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெட் கலராக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் வந்து எனக்கு சொல்லுது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் பாருங்கள் ஹாய் கிட்டீஸ்னுக்கு போய் சவுப்பு கலர் மாறுது. தென் இப்போ நான் மறுபடியும் கீழே இன்னொரு டேக் போட்டு பிரிண்ட் போடுவோம். இதுக்குள்ளே நான் திரும்ப போடுதேன். ஓகே, சாரி ஃபார் லேட் அப்லோடிங் போட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்துச்சுக்கோங்களேன், எனக்கு இதுவுமே ரெட் கலராக தான் வருது. ஸோ எனக்கு ஒவ்வொரு கலரில் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். பட் எனக்கு இதுவுமே ரெட் கலராக வருது அப்படின்னு நம்ம திரும்ப பண்ணலாம். இதுக்காக நம்ம வந்துட்டு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ATTR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்லேயே இன்னொன்று அட்ரிபியூட் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு அதை கால் பண்ணுறதுக்கு நான் ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுறேன். ரீசெட் ஈக்குவல் டு கலர்டுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ATTR அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த பார்த்தீங்களா ATTR. இதுக்குள்ளே நான் ரீசெட்டுன்னு சொல்லிட்டு நான் பின் பண்ணிடுறேன். ரீசெட் கரெக்டாக தான் இருக்கேன், RESET ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணிட்டு இப்போ வந்து ஹாய் கிட்டீஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நான் அந்த இடத்துல நான் கன்கடினேஷன் சிம்பிள் போட்டு நான் ரீசெட்டுன்னு சொல்லிட்டு நான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த சாரி ஃபார் லேட் அப்லோடிங் அப்படின்றது எனக்கு நார்மல் ஒயிட் கலரே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இம்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு இப்படி ஒன் டைம் மட்டும் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க, இன்னொரு டைப் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு இந்த கலர்டுன்னு இருக்க ஒரு லைப்ரரிக்குள்ளே எனக்கு முக்கியமாக ஒரு 3 வேலை இல்லை 2 மெயினான திங்கு எனக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பு பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எஃப்ஜின்ற ஃபார்க்ரவுண்ட் அண்ட் அட்ரிபியூட் மட்டும் எனக்கு வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்க காரணத்துக்காக நான் எதிர்பார்ப்பு பண்ண போகிறேன். இப்போ நான் டெலீட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு ஃப்ரம் கலர்டுன்னு ஒரு லைப்ரரிக்குள்ளே இம்போர்ட் பண்ணு. எதை இம்போர்ட் பண்ண சொல்கிறேன், ஃபார்க்ரவுண்ட் எஃப்ஜி அண்ட் ATTR அட்ரிபியூட் எனக்கு இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, இப்போ நான் நினைச்சுக்கோங்க எனக்கு வந்து எரர் காமிக்கும். பிகாஸ் நம்ம கலர்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் இப்போ அப்படின்னா இது வந்து யூஸ்லெஸ் வேர்டு. இது எப்படி சொல்லலாம், ஒன் ஆஃப் த எரர் தான் காமிக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர்டு இஸ் நாட் டிஃபைன், அது ஒரு வேரியபிளாகவே கன்சிடர் பண்ணிடுச்சு. பட் இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபங்க்ஷனாக தான் பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இதே டெலீட் பண்ணிடுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கரெக்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மெயினான திங் மட்டும் நம்ம தேவைப்படுதுன்னா நம்ம கரெக்டாக அந்த லைப்ரரியை கொடுத்துட்டு அதில் வந்து முக்கியமான 2 or 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ முக்கியமாக வேணும் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் மொத்தமாக இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம டேரெக்டாக இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே இருக்க எக்கச்சக்கமானது ஃபுல்லாக காமிக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இதை கன்கடினேட் கமெண்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நான் இம்போர்ட்டும் கொடுக்கேன். இம்போர்ட் கலர்டு தானே, கலர்டு. இப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ இதில் பாருங்கள், நான் கலர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இதில் பார்த்தோன்னா எனக்கு எக்கச்சக்கமான இது இருக்குது.
இதுக்குள்ளே ஃபார்க்ரவுண்டு, பேக்கு, ஃபார், ஹெக்ஸு இன்னும் எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ எனக்கு இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப மொத்தமாக தேவைப்படாது, நான் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முக்கியமான லைன் இந்த மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபார், ஃப்ரம், கலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இது எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர்லேருந்து ஹேக்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டூலை ஆட்டோமேட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு உங்களுக்கு லைவாக ஒரு செகண்ட் காமிச்சிருதானே. ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். டெர்மினலில் இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கமாண்ட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதுக்குள்ள இருக்க எல்லா ஃபைலும் வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் உண்டு. அந்த கமாண்டை நான் கால் பண்ணுறேன். இப்போ எல்எஸ் அப்படின்னா லிஸ்ட்டுன்னு அர்த்தம். நான் சொன்ன போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எத்திக்கல் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக டுட்டோரியல் போட்டுருவோம். ஸோ இப்போ நான் சும்மா காமிக்கிறமே இருக்கேன். இப்போ அங்கிட்ட ரெண்டு இருக்க எல்லா ஃபோல்டருமே காமிக்குது. பேஷ், பவர் ஷெல்னு சொல்லிட்டு இப்போ நான் க்ரியேட் பண்ண எல்லா ப்ரோக்ராமோட ஃபோல்டர் ஃபுல்லாக நான் காமிக்குது. இப்போ நான் இதே நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கேன். பிரிண்ட்டு நான் இப்போ எல்எஸ்ன்னு கொடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு வந்துட்டு பதினஞ்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு ரன் ஆகாது. இப்போ நான் இதை போய் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரியுமா வரும், எல்எஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுதே தவிர எனக்கு அதுக்கான கமாண்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒன்றும் அந்த 2-3 லைப்ரரிஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அந்த லைப்ரரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை நடத்தும் போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த டுட்டோரியல் முடியுது. இந்த நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டுட்டோரியல் இருக்குது. நம்ம இதோட இந்த பைத்தன் செஷனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்லி முடிச்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா எனக்கு இந்த ஃபைல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் தாராளமாக இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். தென் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயே நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாருக்கான இந்த பைத்தன் ஃபைல் எனக்கு மொத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டெலிகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டுடே செஷன் அதோட முடியுது. Okay.